வணக்க நேயர்களே, நாம் இந்த பெரியரிப்பட்டியில் கல்வெட்டு ஒன்று இருக்குது, பாறை கிணறு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். அதை நோக்கியே அந்த கல்வெட்டு பயணத்தில் நம்ம வந்திருந்தோம். இப்போ அதை தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இங்கே தமிழ் அப்புறம் பிராமி கல்வெட்டு இருக்குது அப்படின்றதுல தான் இந்த கல்வெட்டில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது. அதில் இதுக்கு முன்னாடி நாம் தமிழ் கல்வெட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பிராமி கல்வெட்டு நாம் தேடிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் தேடலுக்கு பிறகு இப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இங்கே நிற்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வெட்டு உருவாகிறதுக்கு காரணமே இந்த பெரிய சுனை தான். வாங்க, இந்த சுனை அப்படியே பாருங்கள். இந்த சுனை தான். இந்த சுனை மனிதனால் வெட்டப்பட்டிருக்கு. எதுக்காக வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பகுதியில் மக்கள் தன்னுடைய வாழ்வியலுக்கு தேவையான ஒரு தண்ணி தேவைப்படுது. அந்த தண்ணி தேவைப்படும் போது இந்த பாறையவை கிணறாக குடஞ்சி வெட்டி கொண்டு வச்சுருக்காங்க. எல்லா காலத்துலேயும் இந்த பாறை சுனை நீர் வற்றாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த வரலாற்றில். இப்போது நம்ம இதை பார்த்துட்டோம். இந்த சுனை வெட்டினது யார், எதுக்காக வெட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற கல்வெட்டு தாங்க இப்போ நாம் பார்க்க போகிறோம். இங்கே வாங்க, இதுதான் இந்த கல்வெட்டு. இதில் நல்லா பாருங்கள், இதுதான் பிராமி கல்வெட்டுக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நாம் ரொம்ப நேரம் தேடணும். பாறையாக இருந்தனால தெரியாததுனால இந்த கல்வெட்டுக்களை நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாக் பீஸ் போட்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்சி நம்ம எழுதியிருக்கோம். இதுதாங்க பிராமி கல்வெட்டு எழுத்துக்கள். இது நமக்கு படிக்க தெரியாது தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டில் இருக்கிற எழுத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முன்னாடி பேர் பலகையில் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாம் பார்த்த விஷயம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். திரும்ப நான் வரிசையாக காட்ட மாட்டேங்க. 2 வரிகள் தான் இருக்குது. அந்த 2 வரிகளில் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருத்தர் இந்த சுனை வெட்டியிருக்காரு. அந்த சுனை வெட்டினதனுடைய நோக்கம் எதுக்காக அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுனை வெட்டினவருடைய பேர் போட்டிருக்கு. அதுக்கு உதவி செஞ்சது யார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எந்த மன்னர் காலத்தை சார்ந்த கல்வெட்டு அப்படிங்கிறதும் இதில் இருக்குங்க. இந்த ஒரு வரலாறை தேடி தாங்க நம்மளுடைய போர்க்களம் யூடியூப் சேனல் தேடி வந்தது. அதில் முதல் முறையாக நாம் இங்கே வாங்க, அப்படியே அங்கே பாருங்கள். அந்த கொடிமரத்து கம்பத்துக்கிட்ட ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி பதிவில் பார்த்துருப்போம். அது தமிழ் கல்வெட்டுகளாக இருந்தது. அதையும் நாம் எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பதிவும் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கப்புறமா தான் இந்த பிராமி கல்வெட்டுக்களை நம்ம பார்த்துருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஒரு கல்வெட்டில் இதில் முக்கியமான ஒரு செய்தி என்ன சொல்லப்படுவது அப்படின்னா, மக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும், தம்பி விரல் நல்லா வச்சுக்கோங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னுடைய வாழ்வியலுக்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்குவாங்க. இடம்பெயர்ந்து போகிறாங்க. சில மக்கள் இங்கே குடி இருக்கிறாங்க. நிரந்தரமாக வாழத் தொடங்கிய பிறகு அவங்களுடைய வாழ்வியலுக்கு தேவையான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ பொருளாதாரம் முன்னெல்லாம் ஒரு காலத்தில் மக்கள் எப்படி போயிருந்தாங்கன்னா, குடிபெயர்ந்து போக போக அங்கே கிடைக்கிற இயற்கையான உணவுகளை மட்டுமே அவங்க உணவு மட்டுமே அவங்க பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு இடத்துல நிலையாக தங்கி வாழணும் அப்படின்னு வாழும்பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, தனக்கு தேவையானது எல்லாமே உருவாக்க ஆரம்பித்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம விவசாயத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயமே பார்த்திங்கன்னா எதை நோக்கி இருந்ததுன்னா, ஒரு ஆற்று அல்லது நீரோடைகள், நதிகளை ஒட்டி தான் நாகரிகமே தோன்றியது நாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இங்கே வாழ்ந்த மக்கள் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 1700 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தான் இந்த கல்வெட்டு அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் 1700 காலகட்டத்துக்கு முற்பட்டதுன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டு கால மக்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கல்வெட்டு ஆராய்ச்சியில் தோராயமாக தான் சொல்கிறாங்க இந்த வரலாற்றை. அதில் இந்த சுனை மக்கள் தங்களுடைய வாழ்வியின் ஆதாரமாக, வாழ்வியினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல பாறையை குடஞ்சி பாறை கிணறு அப்படின்னு சொல்லி அவங்க வெட்டி வச்சுருக்காங்க. இந்த பாறை கிணறு சுனை பார்த்திங்கன்னா எல்லா காலத்துக்குமே எல்லா வறட்சியான காலத்தில் கூட இந்த சுனையில் இருக்கிற நீர் வற்றாதுங்களாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிணறை வெட்டியிருக்காங்கன்னா, அந்த மக்களினுடைய வாழ்வியலுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஒரு நாகரிகமாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த கல்வெட்டு மூலிமா நாம் தெரிஞ்சுக்கிற ஒரு வரலாறு செய்தியாக இருக்குது. அந்த வகையில் நாம் தேடி வந்த இந்த ஓமலூர் வட்டத்தில் உள்ள பெரியரிப்பட்டியில் இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பாறை கிணறு, உப்பாறு கிணறு அல்லது பாறை கிணறு அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு. இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை
பாதுகாத்து வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஒரு பெரிய பாராட்டக்கூற ஒரு விஷயம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய இடங்களில் வந்து பாறைகள் வந்து இல்லாமல் போயிடுது. அது மக்கள் பயன்பாட்டுக்காக அது வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக அது வந்து மாறி போயிடுது அல்லது வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்த வந்து தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வந்து இதை பாதுகாத்து வச்சுருக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். நாம் இந்த வாழ்க்கையினுடைய சூழல் இதெல்லாம் நம்ம எதுக்காக தேடி அலைகிறோம், இல்லை எதுக்காக செய்கிறோம், அல்லது நம்ம போர்க்களம் சேனலில் நம்ம எதுக்காக இந்த மாதிரியான விஷயத்தில் தேடி நம்ம பதிவிடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு வாழ்வியல் சார்ந்து வாழ்க்கைக்கான கட்டமைப்புகளை உருவாக்குனாங்க, ஒரு பண்பாடுகளை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நம்மளுடைய சேனலே பொதுவாகவே சொல்லியிருந்தோம். என்னென்ன பதிவுகள் இருக்கும் அப்படின்னா, தமிழுடைய வாழ்வியல், இயற்கை வாழ்வியல், பழமொழிகள், இந்த மாதிரிகள்லாம் தான் நம்ம போடுவோம். அந்த வகையில் நம்ம தமிழருடைய வாழ்வியலை தேடி வந்த இந்த பயணத்தில் இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சது தாங்க இந்த பிராமி கல்வெட்டு எழுத்துக்கள். எனவே இந்த வரலாறையெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருக்கிற தமிழ்நாடு அரசனுடைய அந்த மேற்பலகை, அந்த பேர்பலகை வந்து பின்னாடி நான் அங்கே என்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு படித்து காட்ட போகிறேன். அதையும் நாம் பின்னாடி அடுத்த பதிவில் சந்திப்போம். இப்போ இந்த பதிவுகள் உங்களுக்கு என்ன புரியுது அல்லது என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பதிவுக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிராமி கல்வெட்டுக்கள் இந்த பகுதியில் இப்போ இது வந்து ஓமலூர் பக்கத்தில் இருக்கிற பெரியேரிப்பட்டி. இந்த பதிவு பார்க்குறவங்க இது வரைக்கும் இந்த இடத்த பற்றி தெரியாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போ நாம் சொன்ன இந்த ஒரு கல்வெட்டை நீங்களும் வந்து பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் 1000 ஆண்டுகள் முற்பட்ட மக்கள் வடித்து வச்ச கல்வெட்டை நம்ம இன்றைக்கும் நாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிசயம் தாங்க. ஏன்னா அது பாதுகாப்பாக இருக்குது. எனவே இந்த மாதிரியான ஒரு செய்திகளை நீங்கள் வந்து பாருங்கள், அல்லது என்ன ஏது அப்படிங்கிறது இந்த பதிவில் உங்களுக்கு இந்த பதிவுக்கு கீழே நீங்கள் பதிவு செய்யுங்க. மற்றும் அடுத்த ஒரு பதிவுலையும் நாம் சந்திப்போம். இந்த பதிவுக்கு அப்புறம் அடுத்தடுத்து இந்த வெளியில் பேர்பலகை இருக்குது, அந்த பேர்பலகையில் என்ன இருக்கிறது நம்ம வாங்க போய் பார்ப்போம். இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இந்த பிராமி கல்வெட்டு எழுத்துக்களோடு நம்ம நிறைவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அப்படியே பாருங்கள், திரும்ப ஒரு முறை கடைசியில் நான் அந்த கல்வெட்டை காட்டுறேன். நான் பாருங்கள், அப்படியே முழுசாக 2 வரிகளும் தெரிகிற மாதிரி நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். நன்றி.